ஒரு ஜென் துறவி ஒருத்தவர் ஒரு நாட்டுடைய மன்னனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அந்த நாட்டுடைய மன்னன் தன்னுடைய அரசவை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரும் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகி அரண்மனையை விட்டு வெளியில் வந்திருக்கிறாரு. ஜென் துறவியை பார்த்த உடனே, வாங்கய்யா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம நகர்வலம் போயிட்டு, அதாவது காடு கழனியெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி ஜென் துறவியையும் அழைச்சிக்கிட்டு வெளியில் போனாங்களாம், வயக்காட்டு பக்கம். அப்படி போகிறப்போ குதிரையில் உக்காந்துக்கிட்டு ராஜா சொன்னாராம், துறவியே இங்கே பாருங்கள், உங்களோட கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் எல்லாம் என்னோடய இடம்தான், எனக்கு சொந்தமான இடம்தான் அப்படின்னு சொன்னாராம் ராஜா. அதுக்கு அந்த துறவி சிரித்தாராம். இந்த ராஜாவுக்கு ஏன் சிரிக்கிறாருன்னு தெரியல. என்னங்க சிரிக்கிறீங்க, என்ன துறவியே சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த துறவி ஜென் துறவி சொன்னாராம், இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாராம். இல்லை, இந்த உங்கள் கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் இருக்கிற எல்லா இடமுமே என்னோடய இடம்தான், எனக்கு சொந்தமான இடம்தான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாராம். அதுக்கு அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இதே மாதிரி தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவர் சொன்னார், இந்த கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் உள்ள எல்லா நிலமும் என்னோடய இடம்தான் அப்படின்னு சொன்னார். அவர் மூஞ்சி வந்துட்டு உன்னோட மூஞ்சி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அவருக்கு நெத்தியில் ஒரு பரு இருக்குமே அப்படின்னு துறவி சொன்னாராம். ராஜா உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அதான் அது என்னோடய தாத்தா தான், நீங்கள் சொல்கிறது என்னோடய தாத்தாவை தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே துறவி கேட்டாராம், ஆமாம் ஆமாம் உங்கள் தாத்தா தான் நினைக்கிறேன், இப்போது உங்கள் தாத்தா எங்கே அப்படின்னு கேட்டாராம். அந்த மன்னன் சொன்னானா, தோ அந்த ஒரு ஆலமரம் தெரியுது பாருங்கள், அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறோம், அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாராம் மன்னர். அதுக்கப்புறமா திரும்பவும் துறவி சொன்னாராம், அப்படியா, ஓ இதே மாதிரி தான் கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் என்னுடைய இடம் அப்படின்னுட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவர் சொன்னார், அவருடைய முகமும் உன்னைய மாதிரியே தான் இருக்கும், உன் முகம் மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு துறவி சொன்னாராம். திரும்பவும் ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது வேறு யாரும் இல்லை, அது என்னோடய அப்பா தான், அவரும் இறந்துட்டார், இதோ அந்த ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எங்கள் தாத்தாவுக்கு பக்கத்துலேயே அவரையும் அடக்கம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னுட்டு மன்னர் சொன்னாராம். உடனே துறவி கேட்டாராம், பார்த்தியா, இதுக்கு முன்னாடி அந்த இடம் இந்த பூமியே என்னோடதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போது பூமிக்கு கீழே இருக்கிறாங்க, அப்போது பூமி அவங்களுக்கு சொந்தமா, அவங்க பூமிக்கு சொந்தமா அப்படின்னு துறவி கேட்டாராம். ராஜாவுக்கு உண்மை அப்போ தான் புரிஞ்சிச்சான், இந்த பூமிக்கு நம்ம சொந்தம், நமக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை அப்படிங்கிறது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஜென் துறவி சொல்ல வர்றாருன்னு புரியுதுங்களா? ஒரு ஜென் துறவி ஒருவர் தன்னுடைய சிஷியர்களுக்கு ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருந்தாராம் அவருடைய ஆசிரமத்தில். அப்போது ஒரு சிஷியர் கேட்டாராம், குருவே, நான் கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் எப்படி அவரை பார்க்குறது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குரு சொன்னாராம், நீ தான் பார்த்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னாராம். சிஷியருக்கு ஒன்றுமே புரியல. என்ன சாமி, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேண்ணா அப்படின்ட்டுருக்காரு. ஆமாம், நீ பார்த்துக்கிட்டே தான் இருக்கிற, நீ பார்க்குற எல்லாமே கடவுள் தான், நீ பார்க்குற மரம் செடி கொடி விலங்குகள் பறவைகள் அனைத்துமே கடவுள் தான், எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொன்னாராம். இந்த சிஷியருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சாலும் ஒரு விதமான குழப்பமான நிலையிலே இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய ஆலோசனை கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாயங்காலம் போல் அந்த சிஷியர் கடத்தெருவுக்கு போயிருந்துருக்கிறாரு. கடத்தெருவுக்கு போயிட்டுருக்கிறப்போ எதிரில் ஒரு யானை பாகன் தலைஜெரிக்க ஒடியாந்தாராம். என்னோட யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க, பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஒடியாந்தாராம் அந்த யானை பாகன். உடனே இந்த சிஷியர் காலையில் குரு சொன்னதை யோசித்து பார்த்தாராம். எல்லாமே கடவுள் தானே, அவர் தான் குரு தானே சொல்லியிருக்கிறாரு எல்லாமே கடவுள் அப்படின்னுட்டு, அப்போ யானையும் கடவுள் தானே, கடவுள் வந்துட்டு மிகவும் கருணை உள்ளவர் தானே,
அவர் வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஆபத்து விளைவிக்க மாட்டார், ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி தானே பண்ணுவார் அப்படின்ட்டு. அப்படின்னாக்கா யானையும் ஒரு கடவுள் தான், அப்படின்னாக்கா யானை நமக்கு துன்பம் விளைவிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதாரணமாக தன்னுடைய நடையை தொடர்ந்தாராம். அந்த யானையும், மதம் பிடிச்ச யானையும் எதிரிலேயே வந்துருச்சான். வந்த உடனே அந்த யானையே டென்ஷன் ஆயிடுச்சான். என்னன்னா, என்னது, நான் என்னுடைய உடம்பை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபத்தில் மதம் பிடிச்சி நான் வந்துக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் தலை தெறிக்க ஓடுறாங்க, இவன் ஒருத்தன் மட்டும் பயப்படாமல் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ சாதாரணமாக நம்மளை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு. இப்படி பயப்படாமல் நடந்து வந்தானாக்கா நமக்கு அப்புறம் என்ன தான் மரியாதை இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கிற மதத்துக்கு தான் என்ன மரியாதை இருக்குது அப்படின்ட்டு அந்த யானையை கொஞ்சம் கடுப்பாகி, இவனுக்கு நம்ம இப்போ கொடுக்குற தண்டனையில் இதுக்கப்புறமா நம்ம பக்கத்துலேயே எவனும் வர்றதுக்கு யோசிக்கணும் அப்படின்ட்டு தன்னோட தும்பிச்சங்கையால் அவனை சுழட்டி பிடிச்சி காலால் ஒரு எத்துனுச்சான். அது எப்படி எத்துனுச்சுன்னா, இந்த ஃபுட்பால் விளையாடுறத எல்லோரும் பார்த்துருப்போம். அந்த ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறாங்கல்ல, அந்த பிளேயர் வந்துட்டு பந்தை வந்து ரொம்ப வேகமாக உதைக்க மாட்டாங்க, அவங்க வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக தான் உதைப்பாங்க. ஆனால் அந்த கோல் கீப்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கோல் கீப்பர் வந்துட்டு பந்தை ரொம்ப பலமாக உதைப்பார். அதாவது இந்த கூண்டுலேருந்து உதைச்சாருன்னா எதிரியோட கூண்டுக்கு பக்கத்தில் போய் விழுவும் அந்த பால், அவ்வளோ வேகமாக உதைப்பார். அந்த யானையும் அந்த கோல் கீப்பர் மாதிரியே நம்ம சிஷியரை பிடிச்சி ஒரு எத்துனுச்சு பாருங்க, ஒரு 20-25 அடிக்கு அந்தாண்டா போய் மல்லாக்க விழுந்தாராம். அதுக்கப்புறமா அந்த யானை போயிடுச்சான். அந்த யானை போனோன்னா ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றா திரண்டு வந்து, இன்னும் எப்படி யானை உதச்சிருச்சப்பா, இப்படி அடிச்சிருச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியரை தூக்கிட்டு போய் ஆசிரமத்தில் போட்டு வைத்தியம் பார்த்தாங்களாம். வைத்தியம் பார்த்தோன்னா ஒரு 2-3 நாள் கழித்து அந்த சிஷியர் கண்ணு முழிச்சாராம். கண்ணு முழிச்சோன்னே பக்கத்துலேயே நம்ம குருவும் உட்காந்துருந்தாராம், ஜென் துறவி. அவர்கிட்ட அந்த சிஷியர் கேட்டாராம், என்ன குருவே, நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாமே கடவுள் தான் அப்படின்னுட்டு, ஆனால் அப்படி பார்த்தோம்னாக்கா யானையும் ஒரு கடவுள் தானே, கடவுள் வந்துட்டு கருணையாக தானே இருப்பார், கடவுள் வந்துட்டு ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி தானே செய்வார், இது மாதிரி ஆபத்தை அவர் விளைவிக்க மாட்டார், நீங்கள் சொன்னது தப்பா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஜென் துறவி சொன்னாராம், நான் சொன்னது தப்பு இல்லைப்பா, நீ புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் தப்பு. எப்படின்னா, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு நான் உனக்கு சொன்னேன், உண்மைதான். யானை கடவுள்னு நீ நம்பினிய, அந்த யானை வர்றதுக்கு முன்னாடியே யானையோட பாகன் கத்திக்கிட்டு வந்தான்ல, என்னோட யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, ஓடுங்க ஓடுங்க எல்லோரும் போய் பாதுகாப்பான இடத்துல போய்க்கங்க அப்படின்னு சொன்னார். அந்த பாகனை நீ ஏன் கடவுளாக பார்க்கல? அதாவது ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு வந்துட்டு அபாய ஒலி மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. யானை வர்றதுக்கு முன்னாடியே யானையோட பாகன் கத்திக்கிட்டு வந்தானே, அவனை நீ ஏன் கடவுளாக பார்க்கல? அதனால தான் உனக்கு இந்த ஆபத்து. யானை கடவுள்னா யானையோட பாகனையும் நீ கடவுளாக தானே எடுத்துருக்கணும். அப்போ யானையோட பாகன் சொன்னதை நீ கேட்டிருந்தனா உனக்கு இந்த ஆபத்தே வந்திருக்காது அப்படின்னு ஜென் துறவி விளக்கம் கொடுத்தாராம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே அதே இது தான். அதாவது ஒரு துன்பம் நம்ம வாழ்க்கையில் வரும், ஆனால் அந்த துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே கடவுள் நமக்கு ஒரு சில அறிகுறிகளை காட்டுவார். அந்த அறிகுறிகளை நாம் அலட்சியப்படுத்திடுறோம். அப்படி அலட்சியப்படுத்துறதோடைய விளைவு தான் பின்னாடி நமக்கு பெரிய துன்பமாக வருது. அப்படி துன்பம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடவுள்கிட்ட போய், ஏன் கடவுளை எனக்கு மட்டும் இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்குற அப்படின்ட்டு நம்ம கடவுள்கிட்ட முறையிடுறோம். ஆனால் அந்த துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே கடவுள் நமக்கு சில அறிகுறிகளை காட்டுவார், அதை நாம் அலட்சியப்படுத்திடுறோம். ஒரு நாள் ஜென் துறவி ஒருத்தவரும் அவருடைய சிஷியரும் ஆற்றங்கரையில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த ஆற்றுல துணி துவைச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெண் தன்னுடைய கால் தவறி ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டாங்களாம். ஆற்றுக்குள்ளார விழுந்தவொடனே தண்ணி அதிகமாக போனதுனால அவங்க ஆற்றோடு அடிச்சுக்கிட்டு போனாங்களாம்.
அப்போ அந்த பெண் காப்பாற்றுங்க 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 அப்படின்னு கத்துனாங்களாம். அதை இந்த ஜென் துறவியும் சிஷியரும் கவனிச்சிட்டாங்களாம். உடனே குரு சொன்னாராம் சிஷியரை பார்த்து, உடனே குதிச்சு அந்த பொண்ணை காப்பாற்று அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சிஷியர் மறுப்பு தெரிவித்தாராம். என்ன சிஷியா, ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கிறாங்க, அவங்கள போய் காப்பாற்று நீனு அப்படின்னு சொன்னாராம். உடனே சிஷியர் சொன்னாராம், என்ன குருவே, நான் உங்களுடைய சிஷியன், நான் ஒரு பிரம்மச்சாரி, நீங்கள் போய் என்னைய போய் ஒரு பொண்ணை தொட்டு தூக்க சொல்கிறீங்களே, இது அவ்வளவு நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குருநாதர் சொன்னாராம், பரவாயில்ல, இந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த பொண்ணை உயிரை தான் பார்க்கணும், நீ பரவாயில்ல ஆற்றுக்குள்ளே குதித்து அந்த பொண்ணை காப்பாற்று, உடனே காப்பாற்று அப்படின்னாராம். அதுக்கு அந்த சிஷ்யர், இல்லை குருவே, நீங்களே சொன்னாலும் இது என்னுடைய பிரம்மச்சரியத்துக்கு வந்த ஒரு சோதனையாக தான் எனக்கு தெரியுது, அதனால் நான் அந்த பொண்ணை தொட்டு தூக்க மாட்டேன், இது வந்து என்னோடய பிரம்மச்சரியத்துக்கு நான் செய்கிற இழுக்காயிடும் அப்படின்னாராம். சரி, குருவுக்கு இதுக்கு மேலே சிஷியர்கிட்ட பேசுகிறதுக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா அங்கே அந்த பொண்ணு ஆபத்தில் இருக்குது இல்லையா. உடனே குரு என்ன பண்ணினாராம், அவரே ஆற்றுக்குள்ளார குதித்து நீச்சல் அடித்து போய் அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து கரையில் சேர்த்தாராம். கரையில் சேர்த்து முதல் உதவிலாம் பண்ணினதுக்கப்புறமா அந்த பொண்ணு கண் விழிச்சுன்னா நன்றி சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா குருவும் சிஷியரும் சேர்ந்து அவங்களுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டாங்களாம். ஆசிரமத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிஷியரோட முகத்தில் முன்னாடி இருந்த ஒரு தெளிவு இல்லை, ஒரு குழப்பமான நிலையிலே இருந்திருக்கிறாரு. என்ன இப்படி பண்ணிட்டார அப்படின்னுட்டு. இதை மறுநாள் குரு கவனிச்சிட்டார். குரு கவனிச்சுட்டு சிஷியரை கூப்பிட்டு கேட்டாராம், நீ ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கிற, ஒரு தெளிவான மனநிலையிலேயே இல்லையே, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்சால் நான் அதை தீர்த்து வைப்பேன்ல அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சிஷியர் சொன்னாராம், இல்லை குருவே, நேற்று நீங்கள் அந்த பொண்ணு அந்த மாதிரி ஆற்றுக்குள்ளார விழுந்ததுக்கப்புறமா நீங்கள் போய் குதித்து காப்பாற்றுனீங்களே, இது நீங்கள் உங்கள் பிரம்மச்சரியத்துக்கு செஞ்ச ஒரு இழுக்கு இல்லையா, நீங்கள் எப்படி ஒரு பிரம்மச்சாரின்னு இன்னமே சொல்லிக்க முடியும், ஏன்னா நீங்கள் தான் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து கரையில் சேர்த்துருக்குறீங்களே, நீங்கள் உண்மையான பிரம்மச்சாரியா அப்படின்னு சிஷியர் வந்துட்டு குருநாதரை பார்த்து கேட்டாராம். அதுக்கு குருநாதர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அந்த பொண்ணு ஆற்றுக்குள்ளார விழுந்தது நேற்று நடந்த நிகழ்ச்சி, நான் நேற்று ஆற்றுக்குள்ளார குதித்து அந்த பொண்ணை கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்து அந்த விஷயத்தை வந்துட்டு நான் நேற்றே மறந்துட்டேன், அது வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நேற்று நடந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு வரைக்கும் உன்னோட மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறியே, உண்மையில் உன்னுடைய பிரம்மச்சரியம்தான் கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள் என்ன ஒரு உண்மை. அதாவது ஒரு ஆபத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை தொட்டு தூக்கி காப்பாற்றி கொண்டுட்டு வந்து கரையில் சேர்த்தது அது தப்பு கிடையாது. ஓ, அவர் இப்படி தூக்கியிருப்பாரோ, அப்படி தூக்கியிருப்பாரோ, அப்படி தொட்டிருப்பாரோ, இப்படி தொட்டிருப்பாரோ, அப்புறம் எப்படி அவர் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்க முடியும் அப்படின்னு சிஷியர் குழம்பிக்கிட்டே இருந்திருக்கிறாரு இல்லைங்களா. சிஷியர் தான் உண்மையிலே தன்னுடைய பிரம்மச்சரியத்தை இழுக்கு ஏற்படுத்திக்கிட்டார். அதானே உண்மை. ஒரு நாள் ஜென் துறவியோட ஆசிரமத்திற்கு ஒரு பக்தர் வந்திருந்தாராம். அந்த பக்தர் ஜென் துறவியை பார்த்து, குருவே, என்னோட வாழ்க்கையில் எல்லாமே மிகச்சிறந்ததாக அமையணும், உதாரணத்திற்கு நான் கட்டப்போகிற வீட்டிலேருந்து, நான் பார்க்க போகிற வேலையிலேருந்து, கட்டிய மனைவி, குழந்தைகளோட எதிர்காலம் அப்படின்னு எல்லாமே, அதாவது என்னைய சுற்றி எல்லாமே மிகச்சிறந்ததாகவே அமையணும், அதாவது என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும், அது மாதிரி பெஸ்ட்டான விஷயங்களை மட்டும் நான் அமைச்சிக்கிறது எப்படி அப்படின்னுட்டு எனக்கு கொஞ்சம் ஆலோசனை வழங்குங்க. அது மாதிரி என்னோடய வாழ்க்கையில் என்னை சுற்றி நடக்கிற எல்லாமே மிகச்சிறந்ததை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து என்னோடய வாழ்க்கையில் அமைச்சிக்கிறது மாதிரி எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மிகச்சிறந்ததை மட்டும் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்காக எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பக்தர் கேட்டாராம். அதுக்கு அந்த ஜென் துறவி கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, சரிப்பா, நான் உனக்கு ஆலோசனை வழங்குறேன், அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்து பக்கம் நீ போ, அங்கே தோட்டத்தில் நாங்கள் வந்துட்டு சூரியகாந்தி பூ விதைச்சிருக்கோம்,
அந்த சூரியகாந்தி பூ இருக்கிற தோட்டத்துக்குள்ளார நீ போ. நீ போயிட்டனா உள்ளதுலேயே நீ போகிற பாதையில் இருக்கிற மிகப்பெரிய பூ, அந்த பூவை நீ பறிச்சுக்கிட்டு வா. இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா, நிபந்தனை என்னன்னாக்க, நீ பாதத்தை பின்னாடி வைக்கக்கூடாது. அதாவது நீ நேராக போகிறன்னா நீ நேராகவே போகணும், பூவை பார்த்துக்கிட்டே போகணும். பறிச்சிக்க, பெரிய பூவாக பார்த்து பறிச்சிக்க. ஆனால் நீ திரும்பி அதே பாதையில் வரக்கூடாது. நேராக போ, பார்த்துக்கிட்டே போ, பறிச்சிக்கிட்டே போ. அப்புறம் அந்த பக்கம் வந்தவொடனே எழுந்திரிச்சு வெளியில் வந்துரு அப்படின்னு சொன்னாராம். அதாவது அந்தாண்ட பக்கம் வரும் இல்லைங்களா, அந்தாண்ட ஏரி, அந்தாண்ட வரப்பு வரும் இல்லைங்களா, அந்த வரப்பு வந்தவொடனே நீ என்கிட்ட இங்கே வா, பூவை பறிச்சிக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி இந்த பக்தரும் கிளம்பி அந்த தோட்டத்துக்குள்ளார போனாராம், சூரியகாந்தி பூ இருக்கிற தோட்டத்துக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இறங்குனாராம், அந்த பக்கம் ஏறினார். திரும்பவும் குருநாதர்கிட்டே வந்துட்டார். பார்த்தா வெறுங்கையோடு வந்திருக்கிறாரு. ஜென் துறவி கேட்டாராம், என்னப்பா உன்னை பெரிய பூவாக பார்த்து ஒரு பூவை பறிச்சுட்டு வர சொன்ன, நீ வெறுங்கையோடு வந்திருக்கிறிய அப்படின்னு குரு கேட்டாராம். அதுக்கு அந்த பக்தர் சொன்னாராம், நான் பறிக்கலான்னு தான் சாமி உள்ளார போனேன். ஆனால் ஒரு பூவை பார்த்தோம்னா இதை விட அடுத்த பூ பெருசாக இருந்துச்சு, அதை விட அடுத்த பூ பெருசாக இருந்துச்சு, அதுக்கு அங்கிட்டு இதை விட பெரிய பூவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் போகிறேன். அங்கிட்டு பார்த்தா சின்ன பூவாக இருந்துச்சு. நீங்கள் தான் வந்த பாதையிலே திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, அதனால் எதையுமே என்னால் பறிக்க முடியல. பெரிய பூவெலாம் இருந்துச்சு, ஆனால் அதுதான் பெரிய பூவா அப்படிங்கிறத என்னால் யோசிக்க முடியல. அதனால் நான் பூவை பறிக்காமலே இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ஜென் துறவி சொன்னாராம், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. மனிதர்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்போவுமே மிகச்சிறந்ததை மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்காக போய்கிட்டே இருந்தால் எதையுமே தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் உன்னை சுற்றி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதை நீனு மிகச்சிறந்ததாக மாற்றிக்கணும். அது எப்படின்னா, மிகச்சிறந்ததாக நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீ தேர்ந்து எடுத்ததை மிகச்சிறந்ததாக எண்ணிக்கொள். மிகச்சிறந்ததாக நினச்சிக்கிறது மாதிரி உன்னோட மனசை நீ மாற்ற முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இல்லையா? அதே போல் உனக்கு என்ன அமைந்ததோ, உதாரணத்துக்கு மனைவி, தன்னுடைய மனைவியை விட உலக அழகிகள் எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மனம் அந்த மனைவியை மட்டும்தான் மிகச்சிறந்தவளாக எண்ணம் கொள்ள முடியும் இல்லையா? தன்னுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள முடியும். இவள்தான் உள்ளதிலே பேரழகி, இவள் எனக்கானவள் அப்படின்னு உன்னை நீயே மாற்றிக்க முடியும். அதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அமைகிறதோ அதை நீ மிகச்சிறந்ததாக எண்ணிக்கொள். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அதை அப்படி உன்னுடைய மனசை மாற்றிக்கிற அளவுக்கு பக்குவத்தை கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் சிறந்தது எதுன்னு தேடி போகாத, கிடைச்சதை சிறந்ததாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மனதை வளர்த்துக்கொள், பயிற்சி எடுத்துக்கொள் அப்படின்னு அந்த ஜென் துறவி சொன்னாராம். ஒரு ஜென் துறவி ஒருத்தவர் குளத்தில் குளிச்சுட்டு மேலே கரைக்கு ஏறி வந்திருக்கிறாரு, படிக்கட்டில் ஏறி வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போது மேப்படியில் போயிட்டு இருந்த ஒரு தேள் தவறுதலாக தண்ணிக்குள்ளார விழுந்துருச்சான். உடனே அதை கவனித்த ஜென் துறவி தன்னுடைய கையை தண்ணிக்குள்ளார விட்டு அந்த தேளை பிடிச்சி மேலே எடுத்தாராம். உடனே அந்த தேள் அவரை கடுமையாக கையில் கொட்டிருச்சான். உடனே அவர் வலி தாங்க முடியாமல் கையை உதறிட்டாராம். உதறின உடனே மேலே வந்த தேள் திரும்பவும் தண்ணிக்குள்ளார விழுந்துருச்சான். திரும்பவும் அதை உடனே தன்னுடைய கையை தண்ணிக்குள்ளார விட்டு அந்த ஜென் துறவி மேலே தூக்குனாராம். திரும்பவும் அந்த தேள் அவரை கொட்டிருச்சான். திரும்பவும் அந்த தேள் கொட்டினதோடைய வலி தாங்க முடியாமல் அவர் கையை உதறிட்டாராம். திரும்பவும் அது தண்ணிக்குள்ளாரே விழுந்துருச்சான். மூணாவது வாட்டியும் தன்னுடைய கையை தண்ணிக்குள்ளார விட்டு குளத்து தண்ணியிலேருந்து அந்த தேளை வெளியில் எடுத்தாராம். வெளியில் எடுத்து அது கொட்டுறதுக்கு முன்னாடி டக்குன்னு கரையில் விட்டுட்டாராம். கரையில் விட்டுட்டு தன்னுடைய கையை வலியோட அப்படியே கரையில் மேலே ஏறி வந்திருக்கிறாரு.
வந்த உடனே அந்த தேள் கொட்டுறதையும் இவர் தண்ணிக்குள்ளார கையை விட்டு அந்த தேளை காப்பாற்றுறதையும் மேலே இருந்து ஒருத்தவர் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவர் கேட்டாராம், ஏங்க சாமி, அந்த தேள் தான் உங்களை கடிக்குதே, உங்களை கொட்டுதே, அப்புறம் எதுக்கு அந்த தேளை நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஜென் துறவி சொன்னாராம், கொட்டுறது தேளோட தன்மை, இருந்தாலும் அந்த உயிரை காப்பாற்றுறது மனிதர்களுடைய தன்மை அப்படின்னு சொன்னாராம். இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். அது தேள் கொட்டுதுன்னா தேள் கொட்டு தான் செய்யும், இருந்தாலும் அதை காப்பாற்றணும். அதுதானே நம்மளுடைய ஒரு உயிர் ஆபத்தில் இருக்குதுன்னா அதுக்கு உதவி செய்யணும். அதுதானே மனிதர்களுடைய பண்பு இல்லையா? இப்போது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, யாராச்சும் ஒரு ஆபத்துனாக்கா எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தாலுமே யாராச்சும் ஒரு ஆள் துணிஞ்சு உதவி செய்கிறாங்கனாக்கா அவங்களே எல்லாருமே நம்மளே சத்தம் போடுறோம். எப்படின்னாக்கா எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, நீ மட்டும் ஏன் போய் இது மாதிரி ஏதாச்சும் பண்ணுற, அப்புறம் உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கா, நீ மட்டும் ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்க போகிறப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உபத்திரவமே வருது. அது ஒரு சில இடத்துங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம். எப்படின்னா எல்லாரும் கம்முன்னு போயிடுவாங்க, நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்ட்டு கீழே இறங்கி உதவி செஞ்சோம்னா நமக்கு தான் பெரிய பெரிய ஆபத்தே வரும். இருந்தாலும் இந்த அனுபவம் வந்துட்டு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். உதவி செஞ்சு உபத்திரவத்தில் மாட்டிக்கிட்டது. அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, கொட்டுறது தேளோட பண்பாக இருக்கலாம், இருந்தாலும் அதை காப்பாற்றணுங்கிறது தான் மனிதர்களுடைய பண்பு. அதுபோல் ஒரு ஆபத்து நேரத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அந்த உதவினால் உங்களுக்கு ஒரு உபத்திரவம் ஏற்பட்டு இருக்கலாம். அந்த உபத்திரவத்தின் மூலமாக உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களை முட்டாள், ஏமாளி அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் மனிதர்களுக்கு உண்டான பண்போடு இருந்திருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ளுங்கள்.